stand together as we read the word of the Lord. This is the 5th part of the series which we are calling Daniel 70 weeks. God is taking us one step steeper, climbing up the mountain every time we preach. Try to understand, when the more you climb the mountain, there are some things which you may not understand. Sometimes we feel that I'm not able to understand why this. This is a camp which we put it on the 1st of January, first week, and next we started climbing this. ஜனவரி மாதம் முதல் வாரம் அந்த மலைக்கு கீழே ஒரு முகாமை போல நாம் கூடார போட்டு இருந்தோம். அதுக்கு மேலே ஆரம்பித்தோம். Now we started climbing up the mountain. இப்ப மலை ஏற ஆரம்பித்து விட்டோம். So God is going to deal with us today in a different way. இன்றைக்கு வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட turn to the book of Mark, 13th chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். Book of Mark, 13th chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். This is again the chapter which we saw in Matthew 24. Even Mark is trying to address this issue, what Jesus spoke on the Mount of Olives. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசித்த அதே சம்பவத்தை ஒலிவ மலையில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன காரியத்தை மார்க்கும் இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். Church, I want you to understand that we are not preaching, we are teaching on prophecy. தீர்க்கதரிசனங்களை குறித்து போதிக்கணும்னு சொல்லி சபை நினைக்கக்கூடாது. When we read today, we are very casual, but when God spoke to Daniel, all these things will never happen. இன்னைக்கு சாதாரணமா இருக்குது, வேத புத்தகம் இருக்கு, சம்பவம்லாம் படிக்கிறோம். ஆனா தானியேலோடு கூட பேசும்போது ஒரு சின்ன அறிகுறி கூட தானியேல் கண்ணுக்கு தெரியும். Daniel never knew what God was talking to him. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய போகிறார்னு சொல்லி ஒரு சின்ன காரியம் கூட அன்றைக்கு பார்க்கவில்லை. When we are dealing with prophecy, we need to be very careful. We are not talking about today, we are talking about things which is going to come. தீர்க்கதரிசனம் என்று சொல்லும்போது இன்றைக்குரிய காரியத்தை யோசித்து பார்க்க கூடாது, வரப்போகிற நாட்களில் சம்பவிக்க போகிறதை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். I want someone to read the 3rd and the 4th verse. 3வது 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? Amen. This is even we are asking today, what are the signs, Lord, for the end times? கடைசி காலத்துக்கான அடையாளம் என்ன என்று what does the church understand? Does the church know what are the end times? கடைசி காலம் என்றால் என்ன, சபை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Jesus is talking about many other things, but in the 14th verse, அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த 14வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது. Praise the Lord. Again, last week also we dealt on this. It is standing at a place which should not stand. There is something which is happening at the sanctuary or at the temple or at the what is going to be built. This is very clear in what Jesus is talking in this place. இடத்துல அது நிற்கும்போது என்று சொல்லும்போது அப்ப ஏதோ ஒரு காரியம் தேவாலயத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். And again it says, and it's in bracket, it says, let him that readeth understand. இதை படிக்கிறவன் புரிந்து கொள்ள கடவன் என்று சொல்லி அந்த பிராக்கெட்ல போடப்பட்டிருக்கிறது. Which means there are people who may not understand. என்ன புரிந்து கொள்ள முடியாத சிலர் இருப்பார்கள். So that's why it's saying people who understand, please understand that this is one of the greatest signs of the end time. கடைசி காலத்துக்கான மிகப்பெரிய அடையாளம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை சபையார் புரிந்து கொள்ள வேண்டும். Now one more sign I want to give you. Go to the book of Luke 21st chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Luke 21. லூக்கா 21. Somebody can read the 24th verse. 24வது வசனம். விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். Amen. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். Hold on. திருப்படி Andrew. பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும். Praise the Lord. That's the word I want you to underline in your Bibles. It says until the times of the Gentiles
be fulfilled. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் அந்த வார்த்தை தயவு செய்து கோடிட்டுக் கொள்ளுங்க. Now this is the time when the Gentiles are there, we are there. இது நம்முடைய காலம், புறஜாதியாருடைய காலமாய் இருக்கிறது. Until the time is fulfilled with the Gentiles. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். When is that? When it will be fulfilled? எப்பொழுது அந்த காலம் நிறைவேறும்? When the church is raptured. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான். Amen. Go to the book of Romans and we go straight away go to the book of Daniel later on. Romans 11th chapter. ரோமர் 11 வாசித்த பிறகு தானியேல் புத்தகத்தில் Those who are there in the Bible college, you will understand what I'm doing right now. I'm giving you at least 2 or 3 verses so that you'll have 2 witnesses. Then really we can establish something. So Romans 11th chapter. ஒரு வார்த்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் 2-3 சாட்சிகள் தேவை. ஆகவே தான் வசனங்களை நான் வாசிக்க சொல்கிறேன். வேதாம் கல்வி மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். Romans 11:25. ரோமர் 11:25 வாசிக்கலாம். வேதம் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். Amen. அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். Amen. Again the same verse. Until the fullness of the Gentiles be coming. படிங்க. புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். Praise the Lord. Can you just ask God to speak to us? Lord, ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டும்படி கேளுங்கள். as we're going to teach and learn about these words, இதை போதிப்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை let there not be any disturbance. Let them receive the word today, Lord இந்த Jesus. வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு Let's understand the word. வார்த்தையை புரிந்து Let us stir our hearts, Lord Jesus. இருதயத்தை திருப்பி கொடுங்க. Let us understand, as you have written, let us understand your word இந்த today, Lord. எழுதப்பட்ட வார்த்தையை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Let not fleshly words come out of my mouth. மாம்ச வார்த்தையின் வாயில் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. God bless you. You may be seated. God bless you. God bless you. யாரும் தயவு செய்து உட்காரும்படி Amen. அன்போடு கேட்கிறேன். As I always kept telling you, God started with the Jews and God will end with the Jewish people. யூதர்களை கொண்டு ஆரம்பித்த காரியத்தை யூதர்கள் கொண்டு தான் முடிப்பார் என்று ஒவ்வொரு வாரம் நான் சொல்லி வருகிறேன். I said he came for the Jews cannot understand him, and that is why the salvation came to the Gentiles like us. தன்னுடைய சொந்தத்தில் வந்த அதான் யூதர்களுக்காக வந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் புறஜாதியர் நமக்கு அந்த சுவிசேஷம் அல்லது ரட்சிப்பு வந்தது. So but there is going to be a time at the fullness of the times of the Gentiles is over. புறஜாதியருடைய காலம் நிறைவு பெற போகிறது. அது முடியும் போது God is going to talk to the Jews again. மறுபடியும் யூதர்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். If you are a Christian, if you are a named Christian, you don't have to understand what I am preaching. பேருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க நான் சொல்றது நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டீங்க. But you want to understand the Bible and you want to be the part of the rapture, you need to understand what is being taught. வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்னோடு அறிந்து கொள்ள வேண்டுமானால், இதை கற்றுக் கொடுக்கிற காரியம் நன்றாக உங்கள் செவிகளை திறந்து கேட்க There are வேண்டும். many Christians, there are Roman Catholics, there are many people who don't have to read this. They just go to the church, they stand there, they just say ஆண்டவரே ஆசீர்வதியும், then they go back home. That's different Christians. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வேதாந்தம் கொண்டு போக மாட்டாங்க. அங்க ஏதோ கேட்பாங்க, ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து But விடுவாங்க. we are the church which is going to be preparing for the rapture. ஆனா சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான நாளுக்காக நம் சபை ஆயத்தப்படுத்திக் There was a young கொண்டிருக்கிறோம். man who came and asked me, Pastor, I want to understand who are the saints after the rapture. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டது. அந்த பரிசுத்தவான்கள் யார்? ஒரு வாலிபன் வந்து கேட்டான். We need to understand after we leave, after the church leaves, இங்க சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு the Jewish will be saved, the Jews will be saved. யூதர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிப்பார்கள், மேசியாவை The ஏற்றுக்கொள்வார்கள். people who are left from the church will be the saints. இங்க சபையிலிருந்து கைவிடப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாக அந்த நாளில் இருப்பார்கள். Praise the Lord. So those who are left will understand. Remember, if some of us are still here in the church and all the others are gone, I don't want that to happen. But everybody are gone. But the neighbor will say, this church was full, but it is empty. ஆண்டவருடைய வருகை இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க, இந்த சபை நிரம்பியிருந்தது, இன்னைக்கு யாருமே இல்லை என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு So the faith will increase. The people will start knowing about Messiah. They'll start believing him. That is the time they are called as the saints. விசுவாசம் அதிகரிக்கும். அவங்க சொன்ன வார்த்தை நிறைவடைந்து விட்டது என்று சொல்லி அன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். கைவிடப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்து நடத்துவார்கள். We are going to go into a little higher step. We are going to climb the mountain. இன்னொரு மலையில இன்னொரு உச்சிக்கு நம்ம போக போகிறோம். So we started with the introduction of Daniel. தானியேல் புத்தகத்துடைய அறிமுக காரியங்களை நாம் I know பார்த்தோம். some of you are joining the series. I just want to tell you, we went to the introduction. How many chapters are there in Daniel? தானியேல் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 12. How many disciples Jesus had? ஆண்டவராகிய இயேசு எத்தனை சீஷர்கள்? First, how many disciples he had? முதல் எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? Bible college படிச்சோ waste. 7 பேர் இருந்தார்கள். Amen. 12 disciples. Any other 12 you know? Any other 12? வேற ஏதாவது 12 இருக்கா?
12 கோத்திரங்கள், 12 கூடைகள் சாப்பிடுறது. வெரி குட். 12 12 12. ஓகே. 12 நீரூற்றுகள் எங்க இருக்குது? சாம் ஸ்பெஷல் கிஃப்ட் சாம். எது 12? 12 gates. Very good, thank you sister. 12 கற்கள். 12 அதுல 12. Anybody else? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ. Okay, 12 years. அதுதான் சொன்னீங்க. Okay. Any other 12? யவீருவின் மகள் 12 வயதிலே. 12. Praise God. Anusha, very good. Any other 12? கனிகள். Okay, good. Anyway, that's not the question. I just want to know, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்க தான் இருக்கீங்களா? இல்லைன்னா கொஞ்சம் ஹையா கிளைம் பண்ணும்போது I want your attention. எதுக்கு நீ 12 வந்துச்சு பத்தியா எல்லாம் மூழ்கி இருக்கீங்க. Amen. மூழ்கி நிக்கிறீங்க. Amen. God bless you. Look at this. This is we started with the introduction with 12 chapters. 12 அதிகாரங்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி ஆரம்பித்தேன். What are the chapters which are called for our learning? நாம் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. What are the chapters I said that it is for our learning, for ourselves? நமக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பில்லரை இடிச்சு போடணும் சார். சில பேர் தெரிய மாட்டாங்க. Praise the Lord. First 6 chapters are for our learning. முதல் 6 அதிகாரங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கு. The next 6 chapters are prophetical, or visions. God is giving them that. அடுத்த 6 அதிகாரங்கள் ஆண்டவர் காண்பித்த தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் நடைபெற போகிறது. So the second week we went into what are the prophecies what God has said and it has been fulfilled. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி எல்லாம் ஆதியாகமத்தில் நிறைவேறி இருக்குதுன்னு சொல்லி இரண்டாவது வாரத்தில் சொல்லியிருந்தேன். We taught about the Jewish history. How did it come from Abraham? How did it come today? ஆபிரகாமிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி வந்திருக்கு அது யூதர்களுடைய சரித்திரத்தை குறித்து நான் Then சொல்லியிருந்தேன். the third week we talked about the chapter 2, which is talking about the statue, which was important subject to learn in Daniel. நேபுகாத்நேசர் வந்து சொப்பனத்தின் அந்த சிலை என்னவென்று சொல்லி மூன்றாவது வாரத்தில் சொல்லியிருந்தேன். Nebuchadnezzar was dreaming. Nebu, we called him Nebu. அங்க ஃபுல்லாவே காணுமே. rapture ஆயிடுச்சா? அந்தோனி நம்ம விடப்பட்டோம் அந்தோனி. வெறும் யூத் டீம் மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். Praise the Lord. ஒரு கும்பலை காணுமே. ஒரு 5-6 இப்படிதாங்க நடக்கும். ஒருத்தன் வயல்வெளியில் இருப்பான், ஒருத்தன் ஏறி கொண்டிருப்பான் ஃபேக்டரியில். சடனா அதே மாதிரி சபையில் இருப்பார்கள். ஒரு குரூப் மட்டும் ராப்சர் ஆயிடுவாங்க. Praise the Lord. So I don't know ராப்சர் ஆகி எப்போ வருவாங்க கூப்பிடலாம் மாட்டிப்பாங்க. திருப்பி பூமிக்கு வரும்பொழுது நம்ம பிடித்து விடுவோம். Amen. இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னையும் உபயோகிக்கிறார்ல. ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க. கேள்விப்பட்டேன் பெரியவங்க கூட டீ சாப்பிட போறாங்களா? ஒரே தலைவலிப்பா இந்த பாட்டு காலையில்ன்றாரு ஏதோ நல்லதா பேசிட்டு போல. கவர்மெண்ட் தொட்டாரு நல்லா இருந்தது, அப்படி போனாரு நல்லா இருந்தது, ஜாலியா போயிட்டு இருக்கலாமே. ஏன்பா இதெல்லாம்? இது தெரியலன்னா ஆண்டவர் வருகை உனக்கு தெரியாது. You will not understand the coming of the Lord. Our hope is only on the Lord to come. These are all just for us to motivate and keep us holy. But the main idea is for Lord to come back again for us. இந்த பூமியில் நாம் வாழ்வது அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பது எதுக்கு தெரியுங்களா? இதெல்லாம் கேட்கிறோமே நம்மை பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டு என் ராஜா சீக்கிரத்தில் வர போகிறார், நம்ம எடுத்துக்கொள்ளப்பட இருக்க வேண்டும் என்பதற்காக We saw about the 4 kingdoms. 4 ராஜ்யங்களை பார்த்தோம். And how God is not 4 kingdoms, in fact 5. We have to understand the feet or the foot where it is divided into clay and iron. அந்த பாதம் இரும்பிலும் களிமண்ணிலும் உருவானது. ஆகவே 5 ராஜ்யங்கள் என்று So some of you don't understand that. I want to tell you that clay and iron is the age where we have now, where the dictators are over. Now, like our country, we're supposed to be a democratic country where we elect our leaders by voting. We have to vote for our leaders. So there was a mix of iron and clay because those days the clay was the dictators like Hitler was there. These are the dictators. So that's what is talking about the feet.
clay and iron. இரும்பும் களிமண் என்று சொல்லும்போது இன்றைக்குரிய அந்த ராஜ்யங்களை பார்க்க முடியும். அதற்கு முன்பாக டிக்டேட்டர்ஸ் அவங்க சொல்றதுதான் நடக்கணும்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய அந்த சர்வாதிகாரம் இருந்தது. ஹிட்லரை போல இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஜனநாயக நாடுகளாய் அநேகம் மாறிவிட்டு நம்முடைய தேசம் ஜனநாயக நாடா இருக்குது. நாம் தெரிந்தெடுக்கிற தலைவர்கள் So வருகிறார்கள். try to understand, we are in that age now where the vision what Nebuchadnezzar saw was a great stone came and it fell on that particular feet. நேபுகாத்நேச்சர் சிலையை பார்த்தான். அந்த சிலையை மோதுவதற்கு ஒரு பெரிய கல் மலையிலிருந்து உருண்டு வந்தது. அந்த பாதத்தை அது இடித்து போட்டது என்று சொல்லி So சொல்லப்பட்டிருக்கிறது. it is not talking about the gold, it's not talking about the silver, it's not talking about that. It's talking about the feet where that great stone fell on that feet and it broke it and everything crumbled down. உன்னை குறித்து அந்த வெள்ளியை குறித்து வெண்கலத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அந்த கல் அது உருண்டு வந்து அந்த பாதத்தை மோதினது. அது மோதின மாத்திரத்தில் அந்த முழு சிலையும் கீழே விழுந்தது. See, the prophetical is told even in that dream because that stone became a big stone. அந்த கல் உருண்டு வந்து இடித்தது மாத்திரமல்ல அது ஒரு பெரிய பர்வதமாய் நின்றது And it stayed forever and ever, which means we are talking about God's kingdom being established ever and ever. பர்வதமாய் மாறி ஒரு நாள் மாத்திரமல்ல என்றென்றைக்கும் நிலையான பர்வதமாய். அப்ப என்னன்னா நம்ம ஆராதிக்க தேவனுடைய ராஜ்யம் தான் நிலைநிற்க So போகிறது. that's what we want. That's what God told the disciples when they asked me, "How to pray, Lord?" எப்படி நாங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் இயேசு சொன்னார். What it was a prayer? What was the பரலோகத்தில் எங்கள் பிதாவே உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக. So he said there should be a kingdom which will come down. So which means we are looking forward for a kingdom which will stay forever and ever. என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடிய ஒரு ராஜ்யம் இந்த பூமியில வரப்போகிறது. நம்ம ஆராதிக்க தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கும். Then we saw about those 4 beautiful beasts. நான்கு இந்த அருமையான இந்த மிருகங்களை பார்த்தோம். அருமையான அழகா இருக்குது பாருங்க. Whatever, we are not afraid of all this. இதை பார்த்து நாம் பயப்படுற கூட்டம் கிடையாது. There used to be time when I used to not read Daniel. தானியேல் புத்தகத்தை படிக்காத நாட்கள் இருக்கிறது. நானு என்ன சொல்லிக்கிறேன் அப்படியே திருப்பி விட்டுருவேன். வேண்டாம் எஸ்ஐயால இருக்கு பாரு, fear not. இது தானியேல் கூட எல்லாம் பயம். So I never read the Daniel, but when we started studying about it, God is so good. ஒரு கால தானியேல் படிக்காம இருந்தேன். ஆனால் என்றைக்கு படிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி நமக்கு So புரியும். we started learning about the 4 beasts. இந்த நான்கு மிருகங்களை குறித்து நாம் படித்தோம். Then we also understood that these 4 beasts are actually related to the dream what Nebuchadnezzar had. இந்த நான்கு மிருகங்கள் ஏற்கனவே நேபுகாத்நேச்சர் பார்த்த அந்த சொப்பனத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. There was one young boy who is not come today, but he asked me last Sunday. ஒரு வாலிபன் இன்றைக்கு வரல, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டான். யாரு என்னெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன வந்து கேட்டான், இன்னொரு பாஸ்டர் நீங்க நல்ல அருமையா நல்ல ஆசீர்வாதமா பேசுறீங்க, இந்த வாரம் ஏன் பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க? போன வாரம் பயந்துட்டு இருக்கான். நல்லா பேசுறீங்க, திடீர்னு இதெல்லாம் ஏன் பேசுறீங்க? இது நல்ல 4 வாரமா பேசிட்டு வரேன்டா. So he understood that he is lacking somewhere and he is scared. That's what the end times will do to the believers. ஏதோ ஒரு இடத்துல குறைவுபட்டபடியினால இதை செய்தால் இப்படி நடக்குமா, கைவிடப்படுமான்ற ஒரு பயம் இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகள் மத்தியில் ஏற்படும். This was related to that statue. அந்த சிலைக்கு ஒப்பிடப்பட்டதாக இந்த மிருகங்கள் அன்றைக்கு. Then we also talked about the characteristics of Antichrist. அந்திகிறிஸ்துவின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி The பார்த்தோம். church was introduced. I know you all know about Antichrist, but we are studying deeper. Who is an Antichrist? What is his characteristics? How will be? What he will do? We started learning about him more. அந்திகிறிஸ்து என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படியாக வருவான்னு சொல்லி அவனை குறித்து அதிகமான காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். Then in chapter 7 we saw about how the kingdom of God will be there and how the people will come back along with God back to the earth. எப்படி ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கும் போது தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட பூமிக்கு வருவார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். There was a very interesting subject we learned last week about the 3.5 years. 3.5 ஆண்டுகளை குறித்த காரியங்களை கடந்த வாரம் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை நாம் பார்த்தோம். We learned in Daniel what is 3.5 years. We learned how many years the Antichrist will be there actively involved. அந்திகிறிஸ்துவின் ஆளுகை அவன் முழு தீவிரமா எப்போ செயல்படுவான் என்று சொல்லி அந்த 3.5 ஆண்டுகளுடைய காரியங்களை So we learned about there will be a pact, there will be an agreement, and after that agreement, he will 8 months from the agreement. Look at me, I am telling you, those who are writing down notes. 8 months from the agreement,
there will be an animal sacrifice. அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின 8ஆம் மாதத்தில் இருந்து அவன் மிருகங்களுடைய பலியை மறுபடியும் கொண்டு If you வருவான். understand what I'm preaching now, you'll understand the next 3 weeks. இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போற காரியம் புரிந்து கொண்டால் வரப்போகிற 3 So வாரங்களுடைய from the time he makes an agreement, a pact. I don't know whether you saw last week in the papers. கடந்த வாரம் செய்தித்தாள் நீங்க பாத்தீங்களா இல்லையா தெரியல. Brother Trump, our brother Reverend Trump, Donald Trump, the president of USA, has given a note say, can I have a peace with Palestine and Israel? பாலஸ்தீனரோடு கூட இஸ்ரவேலரோடு கூட நான் ஒப்புரவாகலாமா அல்லது நான் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று சொல்லி அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதி ட்ரம்ப் கேட்டிருக்கிறார். But today Palestine said, I don't want you to negotiate. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நடுவுல வர வேணாம்னு சொல்லி பாலஸ்தீனருக்கு சொல்லிவிட்டார்கள். It's been going on, but one day will come that Antichrist will have a peace pact. ஒரு நாள் வரும், ஒரு அந்திகிறிஸ்து எழும்போது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து சமாதானப்படுத்தி From the வருவார். day he agrees, 8 months there will be an animal sacrifice. என்றைக்கு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறானோ அன்றிலிருந்து 8 மாதங்களுக்கு பிறகு மிருகங்களுடைய பலியை And 3.5 years he has to stop the agreement. அந்த 3.5 வருஷத்துல அவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை ரத்து செய்வான். Then God, even Jesus said there will be a great tribulation. அதற்கு பிறகு இதற்கு உலகம் உண்டானதுக்கு நடக்காத மகாபெரிய So உபத்திரவம் 3.5 years of the rule of the Antichrist, which is the tribulation. அந்திகிறிஸ்து 3.5 ஆண்டுகளிலே அவனுடைய மகாபெரிய உபத்திரவம் இருக்க போகிறது. After 3.5 years there will be a great tribulation. 3.5 வருஷத்துக்கு பிறகு அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம் இருக்கும். So we saw a wonderful verse. This is what it is plucked. 3 horns were plucked, and in that horns we saw the horn, the little horn, looking have a face, which means God is talking about a person who is going to be the Antichrist. கொம்புகள் அங்கே இருந்தது. அந்த 3 கொம்பின் நடுவில் ஒரு சிறிய கொம்பு வந்தது. அந்த சிறிய கொம்புக்கு ஒரு ஆளுடைய முகரூபம் கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த அந்திகிறிஸ்து என்று சொல்லி நான் சொல்கிறேன். And we saw how that when this happens, Jesus is saying when this happens, இது நடக்கும்போது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், then he says then this will happen. நடந்த பிறகு After that immediately the second coming of the Lord இது will be. நடந்த பிறகு ஆண்டவராகிய இயேசுனுடைய பகிரங்க இரண்டாவது வருகை இருக்க And போகிறது. today I'm going to take you through the chapter 8 very fast. 8ஆம் அதிகாரத்துக்கு வேகமாய் நான் உங்களை கொண்டு போக போகிறேன். Those who have missed out, you can just write it down all these points. You can go and listen to this once you put it on the website. வெப்சைட்ல நாங்கள் போட போகிறோம். இன்றைக்கு தான் முதல் முறை வந்துள்ள இருக்கிறேன். இதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்திகளை அதை பார்க்கும்படி I like this verse. That's why I put this as the first verse, first sentence. முதல் அந்த வரிசையை நான் போட்டிருக்கிறேன். நல்ல ஒரு வசனம் இது. The best time to prepare for the future is not in the future, it is now. எதிர்காலத்துக்கு ஆயத்தப்பட வேண்டிய சிறந்த நேரம் எதிர்காலத்துல கிடையாது, இன்றைக்கு தான் சிறந்த நேரம். Praise the Lord. சுத்தி வளைச்சு நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? சூப்பர். திருப்பி சொல்லு பார்க்கலாம். எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுத்த வேண்டிய சிறந்த நேரம் எதிர்காலத்துல கிடையாது, இன்றைக்கு தான் சிறந்த நேரத்தை கற்றுக் So if you want to prepare for your future, which is the second coming, which is the rapture, எதிர்காலம் அல்லது ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த எதிர்காலத்துக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் you're not going to prepare in future, you're going to prepare now. சபை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போற அந்த நாளிலே நான் ஆயத்தமாவேன்னு சொன்னா முடியாது, இன்றைக்கு ஆயத்தமானால் தான் அன்றைக்கு நாம் That's எடுத்துக்கொள்ளப்படுவோம். why church is teaching you about the end times. ஆகவே தான் கடைசி காலத்தை குறித்து இன்றைக்கு சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். I want one person to read like last time, the 8th chapter, 8வது அதிகாரம் தானியேல் first verse. There easily we can finish if you're going to listen to this very carefully. 8th chapter verses 1. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். Praise the Lord. This is the place which is right now in the modern world. It's the Iran. இன்றைக்கு நவீன உலகத்திலே இங்க சொல்லப்பட்ட இந்த இடம் ஈரான் தேசமாக There was இருக்கிறது. a city called Shushan. That's what is they call, and that was used to be the capital for the people of. The Jews call the city as Shushan, and that's the capital of Elam. ஏலாம் என்றதான் அந்த இடத்துக்கு அது தலைநகரமாகத்தான் இந்த சூசான் என்ற இடம் இருந்தது. அந்த நாட்களிலே அழைத்தார்கள். Praise the Lord. And that was a place where God is showing Daniel another dream. அந்த இடத்திலே கொண்டு போய் தானியேலுக்கு இன்னொரு தரிசனத்தை கர்த்தர் You காண்பிக்கிறார். can see the map where is Babylon and what God is showing him.
பாபிலோன் எங்க இருக்குது, ஆனா ஆண்டவர் உனக்கு தரிசனத்துல காண்பிக்கிற இடம் எந்த இடத்துல இருக்குது. He's showing another place. What's going to happen in that place, he's showing as a dream. இன்னொரு இடத்துல சம்பவிக்க போகிற காரியங்களை சொப்பனத்திலே அங்கே தானியேலுக்கு காண்பித்தார். Sister படிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. Praise the Lord. அதில் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. Very clearly, we don't have to wonder what is this, whether this goat is talking about, they're talking about this ram, right? This ram is talking about what is this, nothing. Very clearly, the angel is explaining to him later in the chapter. இந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே நீங்கள் தூதன் விவரமாய் இந்த ஆட்டுக்கடாவை குறித்து சொன்னதை பார்க்கலாம். But it's clearly mentioning that this is the Medes and the Persian kingdom. இது மேதியரும் பெர்சியருடைய அந்த ராஜ்யத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. How nicely it says 2 horns, which talk about 2 kingdoms. 2 கொம்புகள் என்று சொல்லும்போது 2 ராஜ்யங்கள். Then it also talks about 2 horns were high. ஒரு கொம்பு உயர்ந்திருந்தது. But one was higher than the other. ஆனா இன்னொரு கொம்பு மற்ற கொம்பை விட உயர்ந்திருந்தது. Which means the Persian kingdom was higher than the Medes. So every detail is given in the vision itself. மேதியரோட பெர்சியருடைய ராஜ்யம் உயர்ந்திருந்தது. இந்த தரிசனத்திலே எல்லா விதமான விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. So when you compare this vision with the 7th chapter vision of 4 beasts, இந்த தரிசனத்தை 7ஆம் அதிகாரத்திலே காண்பித்த அந்த 4 மிருகங்களுடைய தரிசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்களா? Can anybody say which was the beast compared to this? இது எந்த மிருகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? Very good, the bear. கரடி. The first one was lion. முதலாவது சிங்கம். The second was a bear. இரண்டாவது கரடி. So this is compared to 7th chapter when we say this is the Medes and the Persian kingdom. He's talking about in another dream to Daniel. இது மேதியரை குறித்து பெர்சியரை குறித்து மறுபடி இன்னொரு சொப்பனத்துல தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். Now look at the 4th verse. 4வது வசனம். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டு ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்பிவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. So clearly it says, see, when you read all this, we will understand at the end of the chapter what I'm talking about. This kingdom is becoming big. இதெல்லாம் வாசிப்பாங்க புரிந்து கொள்வது என்ன அதிகாரத்தின் முடிவிலே என்ற ஒரு விளக்கம் இருக்குது. இந்த ராஜ்யம் பெரியதா இருக்கும். See, try to understand. No kingdom is going to be big until God says it. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் எந்த ராஜ்யம் பெரிய ராஜ்யம் கிடையாது. Praise the Lord. Amen. I'm talking about the present sense in what is happening in India. இத படிக்கும்போது இந்திய தேசத்தில் அல்லது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். I don't know, we feel that we are losing, but actually we are winning. ஏதோ ஒரு காலத்து தேசத்துல இழக்குறோமே நினைக்கிறீங்க, இழக்கலங்க, நாம் ஜெயித்து கொண்டே இருக்கோம் மறைமுகமாக. Try to understand, because what's written in the Bible is happening, which means we are winning. ஏன் சொல்றேன்னா அவங்க நினைக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க சொல்லி இல்லங்க, வேதத்துல எழுதப்பட்ட காரியம் தேசத்தில் நடக்கிறது. அப்ப நீங்க ஜெயித்து கொண்டிருக்கீங்க. All the books which is written, this is the only book which is true. எத்தனையோ புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனா உண்மையான புத்தகம் அன்றைக்கு எழுதப்பட்டது இன்றைக்கு நிறைவேறக்கூடிய புத்தகம் உண்டு சொன்னால் அது நம்முடைய வேத புத்தகம். God will allow the kingdom to work. Will allow the kingdom to spread. இந்த ராஜ்யம் பரவுவதற்கு விரிவடைவதற்கு அனுமதி கிடைக்கும். So they spread like anything, the Medes and Persians. மேதியர்களும் பெர்சியர்களும் அதிகமாக பரவினார்கள். Then suddenly, திடீரென்று நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டு கடா கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. Amen. There was a nice Persians were enjoying. They had a big kingdom, but suddenly he sees another goat which has a difference. It has a horn. Look at this. Inadunga horn. சொல்லுங்க horn. கார் ஆன் மாதிரி சொல்றீங்க பாரு. இந்த பக்கத்துல ஒண்ணு சவுண்ட் காணோம். John, be a cheerleader. Horn. நடுவுல அப்படி போடு. Very good. Praise the Lord. There was in between the eyes there was a horn. இங்க பெர்சியர்கள் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க தன்னுடைய ராஜ்யத்தை. ஆனா திடீரென்று சொல்லி ஒரு கொம்பு அந்த வெள்ளாட்டு கடாவிலிருந்து தோன்றினது வசனம் சொல்லுது. God wants to put another kingdom, he will raise another person to put that kingdom down. ஒரு ராஜ்யத்தை கீழே தள்ளணும்னா அவனுக்கு மேல இன்னொரு ராஜ்யத்தை கர்த்தர் உயர்த்துவார். Praise the Lord. Again I'm telling you, if God wants to put the kingdom down, he will raise somebody else. யாராவது ஒரு ராஜ்யத்தை தள்ள வேண்டுமானால் ஆண்டவர் அவனை விட மேலான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்தி அவனை தள்ள வைப்பார். Praise the Lord. படிங்க. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டு கடாவினிடம் மட்டும்
போதும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. ஆமென். அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டு அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. Praise God. Amen. This really happened. If you read the history, it really happened when the ram. Now let's talk about the goat. இந்த வெள்ளாட்டு கடாவை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். There's suddenly a goat which is coming under the ram and they both are fighting. வெள்ளாட்டு கடா வருகிறது. ஏற்கனவே அந்த ஆட்டு கடா இருந்தது. அது ரெண்டும் சண்டை போடுகிறது. Praise the Lord. Somebody has to win. யாராவது ஒருவர் ஜெயிக்கணும்ல. There's a problem that somebody has to win. பிரச்சனை வரும்போது சண்டை வரும்போது யார் ஒருவர் ஜெயித்தாக வேண்டும். Let's see who is winning this. யார் ஜெயிக்கிறார் இந்த சண்டையில பார்க்கலாம். அதிமுன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் ஆட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. Praise the Lord. So suddenly the Persians which were dominating the kingdom, God is sending another kingdom, the Greece. I want you to read that. அது ஒரு மிஸ் பண்றோம் நம்ம. There is something about the goat. 5வது வசனம் படிங்க. 5வது வசனம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்திலே கால் பாவாமல். Praise God. Look at this. It's not touching the ground. அந்த நிலத்திலே கால் படாமல் கீழே தொடல. We know it is talking about the speed, the swiftness. What is this compared to the 7th chapter beast? 7வது அதிகாரத்தில் எந்த மிருகத்தோடு கூட இது ஒப்பிடப்படுகிறது? இந்த வெள்ளாட்டு கடா. You know why? The leopard was swift. It was going very fast. That's why even here it says, இது புரியும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Bible says it was not even landing on the ground. It's not flying. Which is talking about the swiftness of a kingdom, the bravery, the way they fought the battle. ஏன் கால் கீழே படாமல் சொல்லப்பட்டிருந்தா அவ்வளவு வேகமாக இந்த கிரேக்கர்கள் வருகிறார்கள். The Persians were more, but the Greeks overtook them because they were furious and they were fast. இங்க பெர்சியர்கள் அவங்களுக்கு தான் எல்லாம் உண்டு சொல்லி அவங்க ஆளுங்க இருக்கும் பொழுது இந்த கிரேக்கர்கள் வேகமாக அன்றைக்கு பரவி வந்தார்கள். He touched not the ground, which means so fast. அங்கே கால் படாமல் நிலத்தில் கால் படாமல் அவ்வளவு வேகமாய் வந்தார்கள். The leopard is compared to this goat in chapter 8. சிறுத்தை என்று சொல்லும் பொழுது இந்த வெள்ளாட்டு கடாவோடு கூட இந்த 8வது அதிகாரத்தில் ஒப்பிடப்படுகிறது. வெள்ளாட்டு கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. ஆமென். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழுந்தன. Hold on. So there are two. They are fighting together. ரெண்டு பேரும் அங்க யுத்தம் செய்து கொண்டதால் and the goat is winning. அங்க இந்த வெள்ளாட்டு கடா ஜெயித்தது. But in the goat there were 4. The horn, there were 4 things which is coming out of this goat. இந்த வெள்ளாட்டு கடா தலையில 4 கொம்புகள் 4 காரியங்கள் வெளியே வருகிறது. Praise the Lord. So this அதில் ஒரு வசனம் மிஸ் பண்ற தமிழ்ல 8th verse 8. Can somebody அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. Hold on. Okay, when he is overtaking the Persian kingdom, அந்த பெர்சியா ராஜ்யத்தை இந்த கிரேக்க ராஜ்யம் எடுத்துக்கொள்ளும்போது the Greek kingdom is taking over. அந்த கிரேக்க ராஜ்யம் சாம்ராஜ்யம் எடுத்துக்கொள்கிறது. Suddenly God is breaking that horn. திடீரென்று அந்த கொம்பை முறித்து போடுகிறார். The king who was ruling it, that's Alexander. அந்த ராஜா அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். Everybody knows Alexander was very young man. In 10 years he captured many places. அலெக்சாந்தர் அங்க ஒரு வாலிபனா தான் இருந்தான். 10 ஆண்டுகள் அநேக தேசங்கள் அநேக இடங்களை பிடித்தான். Now we see that horn that Alexander is broken. இப்ப அந்த கொம்பு அந்த ஒரு மனிதன் இவ்வளவு வேகமா செயல்பட்டு அந்த கொம்பு முறிக்கப்படுகிறது. After that one horn God is bringing 4 kingdoms around. அந்த ஒரு கொம்பு முறிக்கப்பட்ட பிறகு 4 ராஜ்யங்கள் அல்லது 4 கொம்புகளை கொண்டு வந்தார். Alexander is gone. அலெக்சாந்தர் முடிந்து விட்டது. But he didn't have nobody was there to take over Alexander's. அலெக்சாந்தருக்கு வாரிசு இல்லாதபடியால் அலெக்சாந்தர் எடுக்க முடியவில்லை. There were 4 generals of Alexander's army who took over 4 different places. அலெக்சாந்தரோடு கூட அவருடைய ராணுவ சேனையில் இருந்த 4 சேனாதிபதிகள் அதை எடுத்துக்கொண்டார்கள். We need to understand this. There were 3 wars it seems. 3 யுத்தங்கள். There were 3 wars which I mentioned here. இந்த 3 யுத்தங்களை குறித்து நான் சொல்லியிருக்கேன். The final war, அந்த கடைசி யுத்தத்துல Alexander was defeated and the 4 generals took over in different places. கடைசி யுத்தத்துல அலெக்சாந்தர் அங்கே மரித்து போன பிறகு அவனுடைய பிரதானிகள் 4 பேரை எடுத்துக்கொண்டார்கள். Now you ask me why it is
important, Pastor? ஏன் இதெல்லாம் நான் பார்க்கணும், ஏன் முக்கியம் என்று சொல்லி Why are you கேட்கலாம். talking about Alexander to me? I read it in history. அலெக்சாண்டர்லாம் நான் அந்த வரலாற்றுல படிச்சிட்டேன்னா எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு But the கேட்கலாம். 9th verse is very important for us. 9வது வசனம் நமக்கு முக்கியமான ஒன்று. அவைகளில் ஒன்றிலிருந்து எவைகளில் ஒன்று? 4 அந்த 4 ராஜ்யங்களில் ஒன்று. நீங்க பாருங்களேன். Amen. இந்த 4 ராஜ்யங்கள் which came out of Alexander is coming the little horn. அலெக்சாண்டருக்கு பிறகு அங்கே 4 கொம்புகள் எழுந்து அதிலிருந்து ஒரு கொம்பு எழும்பினது. Praise the Lord. படிங்க. 9th. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. Hold on. Now let me stop here. I know this is a little confusing. I know we are climbing up the mountain. Sometimes we may not understand, but we need to give our focus so we understand. First let me go through. There was a dream where we had the ram. அங்கே ஆட்டுக்கடா அந்த தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா. அந்த பக்கம் ஆட்டுக்கடா. இந்த பக்கம் எல்லா பக்கம். But there was a ram. ஆட்டுக்கடா இருந்தது. And it has 2 horns. 2 கொம்புகள் இருந்தது. Medes and Persians. It talks about Medes and Persians. பெர்சியர்களும் என்று சொல்கிறோம். Suddenly it was ruling happily. திடீரென்று சந்தோஷமா இருக்கிற There's நேரத்திலே a goat which has a strange horn. வெள்ளாட்டுக்கடா ஒரே ஒரு கொம்போடு கூட வந்தது. Strange horn. That horn is Alexander. ஒரு வினோதமான ஒரு கொம்பு வந்து அது We அலெக்சாண்டர். all know it after the dream comes to Daniel. Now we know it. இந்த சொப்பனம் அல்ல தரிசனம் அன்னைக்கு தானியேலுக்கு வந்து இன்னைக்கு So நமக்கு this தெரியுது. goat is going and having a fight with the ram, and that horn is ruling it for some time. இந்த வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவோடு கூட யுத்தம் செய்த பிறகு அந்த ஆட்டுக்கடா மேற்கொண்டு சில காலம் And suddenly இந்த வெள்ளாட்டுக்கடா ஆளுகை செய்தது. that one horn is lost. திடீரென்று அந்த ஒரு கொம்பு போய் விட்டது. And there were four little horns coming up. அந்த ஒரு கொம்பு போன பிறகு 4 கொம்புகள் சின்ன கொம்புகள் Which வந்தது. means God is talking to us suddenly in a different level to Daniel. ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது வித்தியாசமான படியில் தானியேலோடு பேசினார். We compare these two things with the beast in the 7th chapter. இந்த 2 காரியங்களையும் அந்த 7வது அதிகாரத்துல ஒரு மிருகத்தோட We ஒப்பிடுகிறார். talked about the bear and we talked about leopard. These are the 2 beasts. அந்த கரடியும் சிறுத்தையும் அந்த இடத்துல பார்த்த பிறகு அதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. From now onwards, இது முதல் கொண்டு no more beasts, இனி மிருகங்கள் கிடையாது. no more goats. இனி வெள்ளாட்டுக்கடா கிடையாது. God is shifting it and say, I'm going to show you something else, Daniel. இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை உனக்கு காண்பிக்கிற தானியேல் என்று சொன்னார். Daniel, I gave all this as a prophecy for you to understand, but now close it down. I'm shifting you to another level. இவைகள்லாம் நீ புரிந்து கொள்வதற்கு மிருகங்கள் மற்றெல்லாம் ஒப்பிட்டு நான் சொன்னேன். இப்போ அதுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது. அடுத்த படிக்கு நேராக நான் காண்பிக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்லைங்க. டேனியலுக்கே புரியல. அவர் அதை பார்த்து பொத்து ஊந்துருவாரு, ஃபெயிண்ட் ஆயிடுவாரு, அப்படியே ஜுரம் வந்துடும், சிக்கு. ஆண்டவர் இப்பெல்லாம் நம்மள ஆப்பம் சாப்பிடுறாரு, ஆண்டவர் வந்தாரு பக்கத்துல உட்கார்ந்தாரு இட்லி சாப்பிட்டாருன்னு இவங்க சுகமாகுறாங்க. ஆண்டவர் ஒரு தடவை வந்து போன நீ பிளாட். You cannot look at it. You cannot see the presence. நம்மாராதிக்கு தேவனுடைய மகிமையோட பிரசன்ன சாதாரணமானது கிடையாது. நம்ம நிற்க முடியாது. You cannot cheat people anymore. That's why I'm saying our church is studying all this so that we can see who is cheating, who is not cheating. தேவலாத காரியங்களை சொல்லி இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். நான் சொல்ல நம்முடைய சபை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வருவாரானால் பெரிய காரியம் நடக்கும். அப்பா காலத்துல இருக்கு. எங்க அப்பா சொல்றாரு, ப்ராஃபஸி எவனா ஒருத்தர் சொல்றாரு சபையில எழுதி வச்சுக்கோ. அவன் ஏதோ போய் சொல்லுவான். குடும்ப பிரச்சனையை சர்ச்சில் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணிப்பாங்க. இதோ ஒன்று சொல்லுகிறேன், உன் வீட்டுல அங்கிருந்து உனக்கு சொல்லும், இவருக்கு இங்க சொல்ல என்னதான் சொல்றது. ஆனா அது ப்ராஃபஸியா மாத்திடுவாங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரணும். Don't play with God for your family. ஏன் சொல்றேன்னா நம்முடைய குடும்ப ஆதாயத்துக்காக ஆண்டவருடைய கருத்தை விளையாடக்கூடாது. சில நேரம் அப்படிதான் ஆவிக்குரிய விதத்திலேயே குடும்பத்தை சமாளிச்சுருவாங்க. இங்கே தோ பாக்க நீ பண்றதெல்லாம் தப்பு, இங்க இருந்தே ப்ராஃபஸி சொல்ல இவர் உள்ள ப்ராஃபஸி கிடையாதுங்க, அது குறைய வந்து சர்ச்சில் சொல்றது. Praise the Lord. So we understand. God is saying, now I'm shifting your prophecy into a future. இந்த தீர்க்கதரிசனத்தை நான் எதிர்காலத்துக்கு கொண்டு போறேன்னு தாங்களுக்கு சொன்னார். அப்படியே மாறிச்சு. The balance is shifted. இந்த சமநிலை அப்படியே மாறுகிறது. From first floor is going into the 200th floor. பாருங்க, முதல் மாடியில தான் இப்ப இருக்க தானியேல் நேரடியாக 2வது மாடிக்குள்ள 200வது மாடிக்கு அத கொண்டு போகிறார். எனக்கு வருமா வராதா? உங்களுக்கு வர்றது நல்ல ரீசன் தான். எனக்கு நல்லா தெரியுது. சிலதெல்லாம் எப்ப முடிப்பேன், நான் ராபோஜன் எடுத்துட்டு போனோம், அதுக்குதான் வந்திருக்கேன். Some of us don't understand. Even
Daniel didn't understand, but God is making us understand today because his second coming is very soon. கொஞ்சம் கடினமா தெரியல. தானியேலுக்கு அந்த குழப்பமாக தான் இருந்தது. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நடக்க போற காரியத்தை அன்றைக்கே தானியேலுக்கு கர்த்தர் காண்பித்த ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். That horn became very strong. அந்த கொம்பு பலமா இருந்தது. In 10 years he captured many things. 10 ஆண்டுகள் எல்லாவற்றையும் சிறைபிடித்தார். God broke that horn. ஆனா அந்த ஒரு கொம்பை கர்த்தர் உடைத்தார். Out of the horn God made 4 horns to come. அந்த ஒரு கொம்பு உடைக்கப்பட்ட பிறகு 4 கொம்புகள் எழும்பினது. Out of that 4 horns, அந்த எழும்பின 4 கொம்புகளில் a little horn ஒரு சின்ன கொம்பு மேலே வந்தது. இனிமேட்டு கொம்பெல்லாம் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, கொம்பெல்லாம் கிடையாது. இனிமேட்டு வேற. Amen. It shifted. வேற இடத்துக்கு The கொண்டு beast போறார். is gone, Daniel. மிருகம் முடிந்து விட்டது. Now I'm showing you something very important. இப்ப முக்கியமான ஒன்றை காண்பிக்கிறேன். I'm showing you about a little horn. மிக முக்கியமான ஒன்று, சின்ன கொம்பை பத்தி Out of காண்பிக்கிறேன். this 4 kingdoms came out a little horn. அந்த 4 ராஜ்யத்துல ஒரு சின்ன கொம்பு எழும்பினது. Which means we can find out where the Antichrist is going to come from. அப்ப என்னன்னா அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வருவான்னு சின்ன கண்டுபிடிக்கலாம். Praise the Lord. I want Sister Sandhya to help me because இந்த வாயிலெல்லாம் வராத வார்த்தைகள், கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்குது. ஆனா எனக்கு வர மாட்டேங்குது. The first thing is, they don't know it. You teach in 400 years, but the church doesn't know. So the first, ஒரு ராஜா வந்தா பாத்தீங்களா, அலெக்சாண்டர் கிட்ட இருந்து. அவன் ஃபர்ஸ்ட் அவன் பேர் ஒரு ராஜா இல்ல, ஜெனரல். அவன் பேர் என்னங்க? என் கார்ல கசாட்டா மாதிரியே இருக்குது. இந்த லஞ்ச் எல்லாம் சாப்பிடுறோம்ல, Cassandra. So he get Cassandra. That was one general's name. கசாண்டர் அது ஒரு பிரதானியாக இருந்தார். He was taking care of which part? அவன் எந்த பகுதியை பார்த்து கொண்டான்? The northern part. Okay. Now second one. What did he say அவன் பார்த்தான்? Lysimachus. லைசிமாக்கஸ். License வேணுமா? Sam, வேணுமா? You piece of it. Lysimachus. This is totally a different name. That's the second general. இரண்டாவது பிரதானி I லைசிமாக்கஸ். want to come to the new guy. Now this in the வார்த்தைல இருக்கிறார் பாரு, இவரு யாருங்க? Seleucus. செலூக்கஸ். இது ஈஸிங்க, வாயில வருது பாரு, ஈஸியா வரும். சொல்லுங்க, Seleucus. 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 You know why I'm talking about him? ஏன் அவரை பத்தி சொல்றேன்னா He is a general who came down till Syria and India. சீரியாவும் இந்தியா வர வரைக்கும் அந்த அவன் இருந்திருக்கான். So these are the 4 generals. Last இதுங்க, இந்த 4 பிரதானில 3 பேருக்கு நாலாவது Ptolemy. நானா Ptolemy ஆகுதா? Ptolemy. பேசலாமா, சொல்லலாமா? Cassandra, Lysimachus, Seleucus, Ptolemy. அதுக்கு தான் நீங்க பைபிள் காலேஜ்ல சேரணும்ன்றது. Amen. சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க, வாயில ஈஸியா வரும். So now understand, our joke புரிஞ்சுது. ஒரு ஹார்ன்ல இருந்து எத்தனை வந்ததுங்க? இந்த 4ல இருந்து எத்தனை வர போகுது? We are bothered about not this Cassandras, we are not bothered about Seleucus, we are bothered about one little horn which is going to come from this 4 horns. நான்குல நாம் 4 குறித்து கவலைப்பட போகிறோம், அதிலிருந்து ஒன்றை குறித்து தான் கவலைப்பட I want போகிறோம். you to read the 9th verse once again. I want to point out a very little point. மறுபடியும் படிங்க. ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு வந்து தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவோ, Amen. சிங்காரமான தேசத்துக்கு நேராகவோ, Hold on. The சிங்காரமான தேசம் எதுங்க? இந்தியான்னு சொல்லாதீங்க. சிங்கார சென்னை, சிங்கார இந்தியா. நம்ம இந்தியா பற்று இன்னைக்கு தான் வரும். Pleasant land. Look at it. This little horn will come out of these 4 horns. 4 கொம்புகள்ல இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பும். And he will go towards the south and towards the east. And this is what is amazing. தென் பகுதியில And towards the pleasant land. அங்க சிங்காரமான இடத்துக்கு போகும். What is the pleasant? Praise God. What is the pleasant land for God? ஆண்டவருக்கு சிங்காரமான தேசம் எது? Jerusalem. எருசலேம். Praise the Lord. So the little horn will go south, he'll go east, and he'll also go and touch a little bit of Jerusalem. இந்த சின்ன கொம்பு கிழக்கு பகுதியில தென் பகுதியில போகும். அந்த சிங்கார தேசம் அது எருசலேமுக்கு கொஞ்சம் போகும். Praise the Lord. So the little horn will have friendship. அப்ப இந்த சின்ன கொம்பு எல்லாரோட கூட ஸ்நேகித நட்பு கொள்ளும். He will have friendship with the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களோட கூட நட்பு கொள்ளக்கூடியதா இருக்கும். என் கையை இப்படி காட்டுற போட்டோ கிட்ட மாட்ட போறேன் நானு. He is going to have a relationship with Israel. இஸ்ரவேலோடு கூட நல்ல ஒரு உறவு அந்த நபருக்கு இருக்கும். The little horn is going to spread himself but also into the pleasant land. இந்த சின்ன கொம்பு எல்லா இடத்திலும் பரவும், அதே நேரத்துல ஆண்டவருடைய சிங்காரமான தேசத்திலும் கொஞ்சம் சம்பந்தம் So they இருக்கும். say that he will have the Antichrist may come back, have this thing from the Egypt, and he
also will have some characteristics from Russia. எகிப்திலிருந்து ரஷ்யாவிலிருந்து சில குணாதிசயங்களை கொண்டவனாக இந்த அந்தி கிறிஸ்து வருவான் என்று நான் நினைக்கிறோம். Now this Antichrist, now forget about the beast, forget about the horns. Let's see what the Antichrist will do now. மிருகங்களை குறித்து கொம்புகளை குறித்து மறந்துடலாம். அடுத்தது என்ன செய்ய போகிறான்னு பார்க்கலாம். 10th verse படிங்க. என்ன பண்ண போறான்? வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது. அதின் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. Amen. So it started its work. தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. Now we know where the Antichrist, the little horn, comes from. சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வருவான்னு தெரிகிறது. We saw last class, we saw last service, we saw what are the characteristics of the Antichrist. அந்தி கிறிஸ்து குணாதிசயங்கள் என்னமா இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். Now we know where he comes from. எந்த இடத்தில் வருவான்னு சொல்லி இப்போ தெரிந்து விட்டது. He may come from these 4 generals, 4 areas. இந்த 4 பிரதானிகள் பிரிந்து போன அந்த இடத்திலிருந்து ஒருவன் வருவான். So he's going to go great. அவன் பெரியவனா இருப்பான். He's going to cast down the stars and the stars to the ground. சில சேனைகள் நட்சத்திரங்களை கீழே விழ தள்ளுவான். We'll see who are the stars. He is not talking about fighting there in the heaven. அந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது மேலே இருக்கிற நட்சத்திரங்களோடு கூட அல்லது வானத்தில் போடுற சண்டை The கிடையாது. saints are the stars. அங்கே பரிசுத்தமானது தான் அந்த நட்சத்திரங்கள். So he is going to cast them down. அவர் கீழே தள்ளுவான். அடுத்த வசனம் படிங்க. சேனையினுடைய அதிபதி பரியந்தமோ ஆமென். தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. Amen. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. Praise the Lord. Look at this. Again we go back. Sanctuary. மறுபடியும் பரிசுத்த ஸ்தலத்தை பாருங்க. We are talking about sanctuary. We are talking about daily sacrifice. அன்றாட பலி அல்லது அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து மறுபடியும் So we are சொல்லப்பட்டிருக்கிறது. talking about a daily sacrifice. அன்றாட பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. So the people of Jews are going to rebuild their third temple very soon. யூத ஜனங்கள் மறுபடியும் அந்த மூன்றாவது ஆலயத்தை கட்ட போகிறார்கள். The first thing what they want to do, the Orthodox Jews, what they want to do is have the first animal sacrifice once again. மூன்றாவது ஆலயத்தை கட்டின மாத்திரத்தில் சடங்காச்சார யூதர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் அந்த மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். They are ready, they're waiting. காத்து கொண்டிருக்கிறாங்க எப்பொழுது ஆலயம் வரும் என்று சொல்லி. So now we are talking about Antichrist. படிங்க சீக்கிரம். பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது. Amen. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. Amen. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டு அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும். I think last Sunday I gave you a teaser. I told Andrew to read this verse. ஆண்ட்ரூ இந்த வசனத்தை படிக்கும்படி கடந்த வாரம் நான் கேட்டிருந்தேன். And I thought that some questions will come. They'll come and ask me, but nobody asked me any questions. சில கேள்வி வரும் என்று கேட்பாங்க நினைச்சு யாரும் கேள்வி கேட்கல. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டீங்க. இது ஏதோ படிச்சுட்டு வந்துக்குது, எங்கேயோ கேட்டு வந்துக்குது, படிக்குது எல்லாம். I gave a teaser. Next Sunday this is what I'm going to preach. Look at this. Let's read it again. 13th verse. 13வது வசனத்தை மறுபடியும் நாம் படிக்கலாம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டு அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும். Transgression. See, now இவ்வளவு நாள் நம்ம என்ன கேட்டிருந்தாங்க வார்த்தைகள். We were talking about ram. என்ன சொல்லுங்க ram. ஆட்டுக்கடா. We talked about goat. வெள்ளாட்டுக்கடா. Samara. We talked about goat. Say goat. We talked about ram. ஆட்டுக்கடா. We talked about goat. We talked about angels. ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா. We talked about Daniel vision. தானியேல் We தரிசனங்கள். talked about the horn. கொம்புகள். Now God is introducing new words. புதிய வார்த்தைகளை கர்த்தர் The அறிமுகப்படுத்துகிறார். new words is transgression of desolation. பாழ்கடிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He's talking about sanctuary. பரிசுத்த ஸ்தலம். He's talking about daily sacrifice. அன்றாட பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. He's putting all these words after the vision to Daniel. தரிசனம் முடிந்த பிறகு இந்த எல்லா வார்த்தைகளையும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப படிங்க. பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் விதிப்பட ஒப்புக்கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். So what is this 2300 days? 2300 ராப்பகல் அல்லது நாட்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? Amen. What is this 2300 days? 2300 நாட்கள் அல்லது ராப்பகல் என்று சொல்லுவது என்ன அர்த்தம்? அடுத்த வாரம் வாருங்க, இப்பயே முடிச்சிடலாம். Praise the Lord.
God is giving another days. What is this days? இன்னொரு 3,000, 2,300 days. 2300 ராப்பகல் சொல்லும் பொழுது அது When நாட்கள் you divide by years, how many years it comes? அது வருஷங்களிலே நம்ம பக்கத்துல என்ன வரும்? ஜெனிஃபர் கண்ணெல்லாம் போட்டு இங்கெல்லாம் உருட்டுது. அதுக்கு மேட்ச் அங்கதான் வரும் போறது ஜெனிஃபர். 6 years and 4 months. டிவைட் பண்ணிட்டீங்களா? கால்குலேட்டர் இருக்கா? 6 years and 4 months. So 6 வருடங்கள் மற்றும் 4 மாதங்கள். they are asking how long this will go on. எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்கிறார். When will the first animal sacrifice will start? எப்பொழுது முதல் அந்த மிருகங்களுடைய அந்த பலி ஆரம்பிக்கப்படும்? After the when this will finish? இது எப்ப முடியும்? 6 years, 4 months plus 8 months. 6 வருஷம் 4 மாதங்கள் அதோடு கூட 8 மாதம். So when this will finish? எப்ப முடியும்? 7 years. 7 வருஷங்கள்ல முடியும். Praise God. Hallelujah. So that's what this verse says. That's how we come to know that they start their first sacrifice from the agreement 8 months. ஆகவே தான் 8வது மாதத்திலே ஒப்பந்தத்தை அவன் ஏற்படுத்தின பிறகு இந்த முதல் மிருகங்களுடைய பலியை ஆரம்பிப்பான். So it's a 6 years and 4 months time. அது 6 வருஷம் 4 மாதங்கள் அந்த Which means 7 years complete, the tribulation time will be over. அது 7 வருஷம் முடியும் போது உபத்திரவ காலம் நிறைவு பெறும். I don't want to go into the entire chapter because already we have spoken about what are this, everything, but I just want to concentrate on this. And he said 2,300 days, then the sanctuary will be cleansed. ஏற்கனவே நான் இது சொல்லிவிட்டேன். ஆகவே கடைசி வரைக்கும் போக போவது கிடையாது. அந்த 2300 அந்த நாட்களிலே அந்த தேவ ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படும். I don't want to read everything because I have already explained to you. ஏற்கனவே இது சொல்லி இருக்கிறேன். Maybe sister faster பண்ணுங்க. Just read. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊழாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். Look at this. I want English. Somebody to read in English. 19th verse. 19வது வசனம் ஆங்கிலத்தில். Behold, I will make thee know that they shall be in the last. Look at this. God is not talking to the church just like that. It's not. He's talking about last end. Look at this. Last end. என்ன கவனிக்கணும்? இந்த கோபத்து முடிவு காலம் அல்லது கடைசி முடிவு ஒரு கடைசி. வசனத்திலே 3 முறை he is talking about end. இந்த 3 தடவை சொல்லி இருக்க அந்த முடிவை குறித்து, முடிவு காலத்தை குறித்து. படிங்க. இதோ இல்ல இங்கிலீஷ்ல. Behold, I will make thee know what should be in the last end of the indignation. For at the time appointed the end shall be. Praise the Lord. So there's a shift in the vision. God is not talking about animals. He's not talking about kingdoms now. He's talking about the end times now. மிருகங்களை குறித்து, கொம்புகளை குறித்து அல்லது ராஜ்யங்கள் குறித்து ஆண்டவர் பேசாமல் கடைசி காலத்தை குறித்து நேரடியாக தானியேலுக்கு சொல்லுகிறார். நான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், we are climbing up the mountain சொன்னேன். மேல மவுண்டன் கிளைம் பண்ணும்போது ஒண்ணும் இருக்காது, மூச்சு வாங்கும். Amen. ஒண்ணும் புரியல ஏதோ பேசுது. But when you go up the summit, when you go up the mountain, இதெல்லாம் கேட்டு ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த மலை உச்சி அந்த சிகரத்துக்கு வரும்போது you will be a man who will understand the word. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்ட நபராய் நீங்க இருப்பீங்க. You will just not read the word, you will be the person who will understand the word. படிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் இருக்க போகிறோம். But sister, last end is talking about the end. 3 முடிவை குறித்து சொல்லப்பட்டது, முடிவு என்று. இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. Now he's explaining that I have to explain பண்ணனும். The angel is coming and explaining to you. Very easy. படிங்க. வந்து அந்த காரியத்தை அவங்களுக்கு விவரித்து சொல்கிறான். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. Look at this. First king Alexander. Even that is prophesied 200 years back.
அலெக்சாந்தர் அவனை குறித்து ஏற்கனவே 200 வருஷம் முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. And it says that when actually he came to know about it, there's a history that when he came to know about it, he came to Israel to conquer them. That time the high priest went in front of him, it seems, Alexander. இஸ்ரவேலை பிடிப்பதற்கு இந்த அலெக்சாந்தர் போனபோது ஒரு பிரதான ஆசாரியன் அலெக்சாந்தருக்கு முன்பாக So he was வந்தார். wearing all the dress. அந்த எல்லா வஸ்திரத்தை அணிந்து கொண்டு So Alexander said, "Oh, what is this new dress?" Then he said, "You have been mentioned in the Bible in Daniel's prophecy." அந்த பிரதான ஆசாரியர் அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்து நின்றபோது என்ன வஸ்திரம் இதுன்னு கேட்டபோது அந்த ஆசாரியன் சொல்லி இருக்கிறான் உன்னை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Alexander wanted to capture even Israel, so he came and he said, "No, they said decided that they all walk with the robe in front of the king so that he doesn't capture us." அந்த பிரதான ஆசாரியர் அங்கிகளை அணிந்து கொண்டு போனார்கள் தங்களை சிறைப்பிடிக்க கூட என்பதற்காக அந்த அலெக்சாந்தருக்கு முன்பாக When நின்றார்கள். they showed that prophecy to him, தீர்க்க தரிசனத்தை அவனிடத்தில் காண்பித்த போது he did not take over them, he was in peace with them. அவர்களோடு கூட யுத்தம் செய்து அவளை பிடிக்காதபடிக்கு அவர்களோடு சமாதான உடன்படிக்கை So ஏற்படுத்தினார். God is showing a king about one person in the prophecy. ஒரு நபர் எழும்புவோம் எல்லாவற்றையும் வேகமாய் சிறைப்பிடிப்ப என்ற காரியத்தை ஏற்கனவே தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட போது God is a perfect God. My God is a perfect God. எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் ஆண்டவர் எதையும் பாதியில முடிக்க மாட்டார் ஆரம்பித்ததை சரியாய் முடிக்கிற பரிபூர்ணமுள்ள ஒரு தேவனை தேவையில்லாத அலெக்சாண்டரையே பைபிள்ல வருதுன்னா தேவையுள்ள உன்னையும் என்னையும் ஆண்டவர் எவ்வளவு அருமையா வச்சிருக்காரு. We are chosen. அலெக்சாந்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள் நானும் அவரை பற்றி அதிகமாக That's the first king. படிங்க sister. அது உயிர்த்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. ஆமென். என்னவென்றால் அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. யாருக்கு அலெக்சாண்டருக்கு இருந்த வல்லமை அந்த 4 பேருக்கு இருக்காது. அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமுமான ஒரு ராஜா எழும்புவான். So write down மூர்க்க. என் புருஷனுக்கு தான் மூர்க்க குணம் சொல்லக்கூடாது. அவர் ஆன்டி கிரைஸ்ட் கிடையாது, அவர் நல்லவர். Praise the Lord. When you go பத்தியா இதெல்லாம் உனக்கு இருக்கு பாரு. மூர்க்க குணம், கோவம், சாப்பாடு தூக்கி போடுறது, அடிக்கிறது, இதெல்லாம் என் புருஷனுக்கு இருக்குது. ஆன்டி கிரைஸ்ட். Praise the Lord. வீட்ல போய் சண்டை போடாதீங்க. This is not talking about your husband. Your husband is lovely husband. என்ன சொல்லுங்க அன்பான கண்டவர் உங்களுக்கு. Amen. எப்படி மூர்க்க குணம்? படிங்க. மூர்க்க முகம், சூதான பேச்சு, சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். என்ன பண்ணுவாங்க? அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. ஆமென். அவன் அதிசய விதமாக அறிவுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜாதிகளையும் அழிப்பான். Brother Anthony, கொஞ்சம் படிங்க. 25, 26, 27. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைக்கூட வர பண்ணி வஞ்சகத்தை. See, look at all what he is going to do, the Antichrist. He is going to do all these things which is written there. அந்திகிறிஸ்து செய்ய போற காரியம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நீர் விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய். What is prince of princes? He is talking about Jesus. He is talking about I will be bigger than him. I will be more than him. அதிபதிகளுக்கு அதிபதி என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு யோசிப்பார் அவரை விட பெரியவனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் குறித்து போடப்படுவான். Praise the Lord. He will be broken. He will be broken. பக்கத்துல சொல்லுங்க, he will be broken. He will be broken. சத்தமா சொல்லுங்க, he will be broken. குறித்து போடப்படுவான். Broken. பாருங்க, ஒரு விஷன் வந்த பிறகு தானியேலுக்கு என்ன ஆகுது பாருங்க. சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாய் இருக்கிறது. ஆமென். ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை. அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றால். Praise God. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். Praise God. பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து again he continued his duty. மறுபடியும் ராஜாவின் வேலை செய்தார். தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். Praise God. ஒருவரும் அதை அறியவில்லை. Amen. Very simple.
The 8th chapter we finished very nicely today. 8வது அதிகாரம் அருமையாக முடிகிறது, எளிமையானது. God has shifted us. He is climbing up now. We are not going to talk about the beast. We are going to talk about the second coming of the Lord. நாம் இதை குறித்து இன்னும் ஆழங்களை பார்த்து வருகிறோம். இனி மிருகங்களை குறித்து நாம் பார்க்க போவது கிடையாது. கர்த்தருடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்க போகிறது. In the next 3 weeks we are going to have a different subject altogether. வரப்போகிற அடுத்த 3 வாரங்கள் வித்தியாசமான ஒரு We are பாடம் going to இருக்க get into போகிறது. the 9th chapter, which is talking about the 70 weeks. அந்த 79வது அதிகாரத்தை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். Here you see, this is the dome of the rock. இதுதான் அதனுடைய அது கோபுரம். This is the place where the Muslims have their mosque right now. இங்க தான் மசூதியை இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிறார்கள். This is the place where they want to have to build a temple. இதே இடத்துல தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து And they கொண்டிருக்கிறார்கள். want to have an animal sacrifice first thing. தேவாலயத்தை கட்டின மாத்திரத்திலே மிருகங்களுடைய பலியை செலுத்த வேண்டும் என்று I just want to விரும்புகிறார்கள். show you where in this simple map. இந்த சின்ன வரைபடத்திலே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி You காண்பிக்கிறேன். can easily understand this very simple map. எளிதாய் புரிந்து கொள்ளலாம். There's a Daniel prophecy which talks about the 483 years 483 வருஷங்களை குறித்து when the சொல்லுகிறது. Messiah is cut off. மேசியா சங்கரிக்கப்படுவார். There's a church age. அதற்கு சபையுடைய காலகட்டம். The church age is until the fulfillment of the Gentiles. புறஜாதிகளுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் அது சபையுடைய காலகட்டம் என்று சொல்ல That's the முடியும். church age. அதான் சபையுடைய We read 2 காலகட்டம். verses. One in Luke we read, one in Romans we read. லூக்காவிலே வாசித்தோம். ரோமர்ல கூட அந்த புறஜாதிகளுடைய காலம் நிறைவை குறித்து பார்த்திருக்கிறோம். Until the end of the Gentiles, fulfillment of the Gentiles. புறஜாதிகளுடைய காலம் நிறைவு பெறுகிற வரைக்கும் என்று The சொல்லப்பட்டது. rapture will not happen. அது வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது. Which means we still have an opportunity for 500 souls. அப்ப என்ன அர்த்தம்னா 500 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு இன்னும் வாசல் We திறக்கப்பட்டிருக்கிறது. still have opportunity for your neighbor to be saved. உங்க பக்கத்து வீட்டுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் காலத்தை கர்த்தர் Still வைத்திருக்கிறார். there, your colleagues will be saved. இவட உடன் வேலையார் உன்னோட கூட வேலை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் Your காலம் neighbor இருக்கிறது. still has a chance to be saved. பக்கத்துல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. We have that interval time. அந்த இடைவேளை காலம் இருக்குதுங்க. We are there. That interval time is only for the Gentiles. அந்த இடைவேளை காலத்துல எதற்கு வச்சிருக்காங்கன்னா புறஜாதிகள் வருவதற்காக தான். Not the Jews. Right now the Jews are not accepting the Messiah. யூதர்கள் இன்னமும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. But you have accepted it. நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மேசியாவை. The church is still there. சபை காலகட்டம் இன்னும் இருக்கிறது. Until the rapture comes. சபை எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும். Once the rapture comes, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு it's totally about Israel. அதற்கு பிறகு இஸ்ரவேல் குறித்து முற்றிலுமாய் இருக்கும். They need to understand during the tribulation time. உபத்திரவ காலத்தில் அவர் புரிந்து கொள்வார்கள். Then the second coming. அதுக்கு ஒரு பகிரங்க வருகை. Then the 1000 years. 1000 வருஷ அரசாட்சி. We don't want to go into all those things. We are going to have the rapture. Hallelujah. போகும்போது கிடையாது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். What we have to do in this time when we are waiting for the Lord? ஆண்டவருடைய வருகைக்காய் காத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நாம் என்ன செய்ய Can வேண்டும்? we stand together as we read that verse and we finish? ஒரே ஒரு வாசனை முடிக்க போகிறோம். We all go to the book of Mark. மார்க் எழுதின சுவிசேஷம். Everybody, I want everybody to take this. மார்க் எழுதின சுவிசேஷம். Amen. Everyone, if you have your Bibles, வேதத்தை வைத்திருக்கலாம் தயவு செய்து கீழே எடுத்துக்கொள்ளுங்க. I want everybody to take this 29th verse. From the 29th verse, I want Andrew to come forward. Come forward if you have a mic. I want you somebody to give him the mic. Andrew மைக்ல படிக்க Andrew is going to read. We are going to read it in our Bibles. We are going to go through it one by one, but he's going to read it. அந்த படிப்பு ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். I'm telling the church, this is my finishing, my climax for this message. இந்த தொடர் செய்தியுடைய அந்த முடிவு கட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். How God takes it, I can tell you. This is a wonderful thing. I want you to understand, those who are writing down the notes. இந்த குறிப்பை எழுதி கொள்றவங்க தயவு செய்து நீங்க எழுதி கொள்ளுங்க நன்றாக கவனிங்க. God is taking this prophecy, telling this prophecy in Daniel. தானியேல் புத்தகத்தில் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். Then Jesus is affirming that in the Gospels. சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு உறுதிப்படுத்துகிறார். Matthew 24:15 we saw that. மத்திய 24:15 பார்த்தோம். Mark 13:14 we saw that. மார்க் 13:14 பார்த்தோம். Then he's shifting into the New Testament where Paul is talking about the Antichrist. அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்துவை குறித்து பவுல் பேசுகிறதை பார்க்கலாம். Look at the shift from the Old Testament in the Gospels and in the New Testament, and then finally we see about the Antichrist in Revelation. பழைய ஏற்பாட்டிலே சொன்ன காரியம் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்திலே கர்த்தர் பேசினார். அதற்கு பிறகு நிருபத்திலே பவுலை கொண்டு பேசினார். கடைசியாக வெளிப்படுத்தலிலே அவர் சொல்லி Now இருக்கிறார். these are the end times. What we have to do as a church? கடைசி காலம் சொல்றீங்களே சபையாக என்ன செய்ய வேண்டும் என்று Where are கேட்கிறீர்கள். we now? What we have to do? நாம் எங்க இருக்கோம் என்ன செய்ய வேண்டும்? I want you to read Brother Andrew from 29th verse. 29ஆம் வசனத்தை ஆண்டவர் படிப்பார். மார்க் 13:29. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று I want அறியுங்கள். everybody to seriously look at the verses. I want the children to be there. This is a final verse. I want the church to leave with these verses. முக்கியமான வசனம் சபையை நன்றாக கவனிக்கும்படி
அன்போடு கேட்கிறேன். படிங்க. அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமென். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. வானமும் பூமியும் ஒளிந்து போம், Amen. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Amen. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் ஆஹா. பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், யார்? பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், Oh, குமாரனும் அறியார். Amen. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் ஆஹா. எச்சரிக்கையாயிருங்கள். Praise the Lord. Because we don't know when he is going to come. Watch. படிங்க. எப்ப வரப்போறோம் தெரியாதபடி விழித்திருங்கள். விழித்திருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடடடடட. This is what we have to do. எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது ஆஹா. தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து Praise God. அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து ஆஹா. விழித்திருக்கும்படிக்கு ஆஹா. காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். Hold on. God has given us a job. நமக்கு ஒரு வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருக்குதா இல்லையா? வந்துட்டு போறது, சாப்பிட்டு போறது, அதான் வேலை. God has given us a job. He has given us a commission. ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாருங்க. Praise the Lord. Go and tell about this gospel to everyone. இந்த சுவிசேஷ சகல ஜாதிக்கும் அறிவிப்பதற்கான கட்டளை இருக்கிறது. He has given you authority. He has given you this. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது. அப்படியே நீங்களும் ஆஹா. விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் ஆமென். சாயங்காலத்திலோ ஆமென். நடுராத்திரியிலோ ஆமென். சேவல் கூவும் நேரத்திலோ ஆமென். காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். Amen. நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து Amen. நீங்கள் நிறையாத வேலையில, அதாவது நீங்க ஜாலியா இருக்கிற நேரத்துல வந்தீங்கன்னா என்ன பண்றாரு? படிங்க. உங்களை தூங்குகிறவர்களாக Praise God. கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். Hold on. This is what I don't want the church to be. சபை இந்த நிலைமை இருக்க கூடாதுங்க. Hallelujah. வரும்போது Praise the இருக்க Lord. கூடாது. Our church, UPC, Ayanavaram, Chennai, number 4, our families, we should not be like this. When the Lord comes, He should not see us sleeping. ஆண்டவர் எந்த நேரத்தில் வேணுமோ வரலாம். ஆனால் வரும்போது இந்த ஐநாவர யூபி சபையை தூங்குகிறவர்களாக கர்த்தர் பார்க்க கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணுங்க. ஆமென். 500 ஆத்மா இல்லையா? 1000 ஆத்மா. 1000 இல்லையா? 2000 ஆத்மா. வில்லேஜ் மினிஸ்ட்ரி அங்க இங்க. We should be walking, not sleeping. ஆண்டவர் வரும்போது கடைசி வினாடி வரைக்கும் சபை தூங்குற சபையா கிடையாது. Hallelujah. விழித்திருக்கிற சபையா நம்முடைய சபையை கர்த்தர் வைக்க வேண்டும். We don't know when He's going to come. ஏன் சொல்றேன்னா எஜமான் எப்போ வருவார் தெரியாது. We don't know. தெரியாது. If we know, we will act. அப்படி தெரிஞ்சா அதுபடி நடிக்கலாம். நம்ம நடிப்போம், நல்லவனா நடிப்போம். அதனால தான் அவர் எந்த டைம் வராரு தெரியாத வர போறாரா. அந்த டைம் he doesn't want to catch you sleeping. He doesn't want to catch you not working. That's the time which is the Lord, when you come, I will still be working for you. எத்தனை பேர் சொல்ல போறீங்க அவர் வரும்போது அந்த தூங்குகிற கூட்டமா நான் இல்லாதபடிக்கு கடைசி வினாடி வரைக்கும் நான் விழித்திருந்து செயல்படுகிற கூட்டமா கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். கடைசி வசனம் படிங்க. கடைசி வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை ஆமென். எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் சொல்றேன் பாஸ்டரா, உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். கடைசி ரோல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? விழித்திருங்கள் என்றார். என்ன சொல்றேங்க? சபையை விழித்திரு. சபையை விழித்திரு. பக்கத்து சொல்லுங்க விழித்திரு. கட்டி சொல்லுங்க விழித்திரு. இத போடுறீங்க, இத வச்சிருங்க, பைபிள் வச்சிருங்க. This time is not the time to sleep. தூங்குவதற்கான காலத்துக்கு விழித்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் It's a வாழ்கிறோம். time to be awake. விழித்துக் கொண்டிருந்த ஒரு Because we don't காலம். know when Jesus is going to come back again. எப்ப வர போறது நமக்கு தெரியாதுங்க. Lord is going to come very soon. ஆண்டவர் சீக்கிரமா வர போகிறார். We have to be watchful, நாம் எச்சரிக்கையா இருக்கணும். prayerful. செபித்திருக்கணும். ஏன்னா இப்பதாங்க எல்லாம் அந்த பேப்பரை படிக்கும்போது எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. This is the time we need to be watchful. எல்லாம் கவனிக்கணும். ஜெபித்து விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். Because God has given us a job. நமக்கென்று சொல்லி ஒரு காவலாளி என்ற ஒரு வேலையை When He கொடுத்திருக்கிறார். comes, He's going to ask us. அவர் வரும்போது கணக்கு கேட்பாருங்க. And if He's going to ask us, we should have people, the souls in our hands. அவர் கேட்கும்போது அவர் கணக்கு ஒப்புவிப்பதற்கு ஆத்துமங்கள் நம்முடைய கரத்தில் Can you இருக்கு. lift your hands? கரங்களை உயர்த்தி Everybody. எல்லா கரங்களும்
நான் சொல்ற எல்லாருமே லார்ட் என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, லார்ட் ஆண்டவரே, let me be part of this 500 souls. இந்த 500 ஆத்துமாக்கள்ல நானும் ஒரு பங்கா. எல்லாம் சொல்லுங்க, 500 ஆத்துமாக்கள் நானும் ஒரு பங்கா இருக்கணும். Just lift your hands right hand. எல்லாம் இருக்கிறது போய் சொல்லுங்களேன். ஏங்க அது வாயில வரலன்னா வராதுங்க. watchful prayerful ஆண்டவர் கரெக்டா சொல்லுங்க. be watchful prayerful, be watchful prayerful. இதெல்லாம் you're going to miss out that. Just lift your hands. விழித்திருந்து ஜெபியுங்கள் சொல்லிருக்க. எல்லாம் சொல்லுங்க கரங்களை Lord, ஆண்டவரே, let me be a part of this 500 souls. 500 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் நானும் ஒரு பங்கா இருக்கணும். somehow Lord, இதோ விதத்துல, somewhere Lord, இதோ ஒரு இடத்துல use me பயன்படுத்துவீராக. to be part of this 500 souls. 500 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியில கர்த்தரை பயன்படுத்துங்க. At least to release the word, வார்த்தையை at least to சொல்லுவதற்காக, give a tract, கைப்பிரதி at least to கொடுப்பதற்காக, give a New Testament, ஒரு புதிய ஏற்பாடை at least கொடுப்பதற்காக, to pray for somebody, ஜெபிப்பதற்காக, at least to touch and give the word of the Lord, ஆண்டவரை தொட்டு வார்த்தையை கொடுப்பதற்காக, at least to baptize someone. ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக. Oh, let me be a part of this great work. இந்த பெரிய ஊழியத்தில பெரிய வேலையில ஒரு சின்ன பங்கா கர்த்தர் என்னை பயன்படுத்துங்கப்பா. Somewhere I should not be sleeping. நீ வரும்போது ஏதோ இடத்துல தூங்கிக் கொண்டிருக்க கூடாது ஐயா. I should be working for you. உமக்காக கடைசி வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. கைகளை உயர்த்தி என்னை பார்க்காதீங்க, என்னை பார்த்தீங்கன்னா போ. You just say, Lord, let me be a part of this 500 souls. என்னை ஒரு பங்காக மாற்றுங்க ஆண்டவரே. Somewhere I should do something for you, ஏதோ Lord. ஒரு உமக்காக ஏதோ ஒரு வேலை நான் செய்ய வேண்டும். Hallelujah. Can you just raise your voices? Can you just raise your voices? You should not catch you sleeping. தூங்குகிற ஆண்டவர் நம்மை You should catch us worshiping, dancing and praising and working. Oh, Rama, Shalala, Kamalala, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களை விழித்திருப்பதை பார்க்க வேண்டும். Hallelujah. Just say, Lord, when you come, you should not catch me sleeping. You should catch me worshiping. வரும்போது தூங்குகிறவர்களை பார்க்க கூடாது, துதிக்கிறவர்களை பார்க்க வேண்டும். Umaka.